எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு உடம்புக்கு சத்தான ராகி மாவும் முருங்கைக்கீரையும் வச்சு டீ டைம் ஸ்நாக்ஸுக்கான ராகி வடையை எப்படி சீக்கிரமாக செய்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வடையை நம்ம ஒரு வாரம் வச்சுருந்தாலும் அதோட மொறுமொறுப்பு தன்மை போகாதுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ ராகி மாவு, 7-8 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சது, 1 கப் நிறைய முருங்கைக்கீரையை கழுவி நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்குறோங்க. உப்பு தேவையான அளவு, வேர்க்கடலை 1 கப், பொட்டுக்கடலை 1 கப், 10 சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனதுங்க. ஒரு பாத்திரத்தில் பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் ஒட்டுக்கா போட்டுடலாங்க. அது கூடயே வரமிளகாய், கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, வெங்காயம், உப்பு தேவையான அளவு, இதெல்லாம் சேர்த்து நம்ம கையில் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி பிணைஞ்சிக்கணுங்க. இந்த மாதிரி பண்ணால் வெங்காயத்தில் இருக்கிற சாறு உப்போட எல்லாம் கலந்து அதோட டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்குங்க. இது இந்தளவு கலந்ததுக்கு அப்புறங்க நம்ம வெதுவெதுப்பாக இருக்கிற எண்ணெயை ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் உள்ள சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க, கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்கணுங்க. அதையும் சேர்த்து நம்ம கொஞ்ச நேரம் இந்த மாதிரி கையில் பிணைஞ்சிக்கலாங்க. இது மாதிரி நம்ம பண்ணுறதுனால ராகி வடை ஒரு வாரம் ஆனாலும் அதோட மொறுமொறுப்பு தன்மை போகாதுங்க. இப்போ அது கூட 1/2 கிலோ ராகி மாவையும் சேர்த்திடலாங்க. முதல்ல தண்ணி எதுவும் சேர்த்தாம இந்த மாவு கூட இந்த வெங்காய கலவையை கொஞ்ச நேரம் நம்ம இந்த மாதிரி கலக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெளித்து பிணைஞ்சிக்கலாங்க. தண்ணி அளவளவாக தான் சேர்த்தோணுங்க. தண்ணி எச்சாயிருச்சுன்னா நம்ம வடையில் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க. இப்போ இந்த பக்குவத்துக்கு நம்ம பிணைஞ்சோம்னா கரெக்டாக இருக்குங்க. கையில் பிணைஞ்சு இந்த மாதிரி தட்டி பார்த்தோம்னா கரெக்டாக வடை பக்குவத்துக்கு வந்துருச்சுன்னா போதுங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதில் நம்ம கையிலேயே எடுத்து நம்ம இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாங்க. இந்த ராய் வடையை நம்ம எண்ணெய்க்குள்ளார போடையில் எண்ணெய் மிதமான தீயில தான் இருக்கணுங்க. வேகமாக இருந்ததுன்னா சீக்கிரம் கருகிருங்க. ஏன்னா இந்த வடை நம்மளுக்கு வெந்து வரையில் கலர் பிளாக்காக தான் கிடைக்கும். அதனால் அது கருகி இருக்கிறதும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாதுங்க. நம்ம கிட்டையே நின்று இதையை நம்ம தொலாவி விட்டுட்டே இருக்கணுங்க. நம்ம விரலில் இந்த மாதிரி தட்டி போட்டால் உழுகிற பக்குவத்துக்கு மாவு பிணைஞ்சோம்னா இந்த மாதிரி கரெக்டாக வடை உழுகுங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டே இருக்கலாங்க. அதோட கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே பிளாக் கலராக மாறி வருங்க. இப்போ கொதியெல்லாம் நல்லா அடங்கிருச்சுங்க. வடையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. இந்த மாதிரி கொதி அடங்கினதுக்கப்புறம் எடுத்தோம்னா வடை கரெக்டான கலரில் இருக்குங்க. நல்லா மொறுமொறுப்பு தன்மையோடு இருக்குங்க. இப்போ கையில் தட்டி போடுறதுக்கு வரலைன்னா நம்ம இந்த மாதிரி பிளேட்டில் தட்டி வச்சு கூட நம்ம எடுத்து உள்ளே போட்டுக்கலாங்க. இந்த வடை மிதமான தீயில வேகிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஆனால் நம்ம இது நம்ம ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டும் எதுவும் மாறாதுங்க.
இதில் முருங்கைக்கீரை, வேர்க்கடலை எல்லாமே சேர்த்திருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப சத்தும் கூடங்க. குழந்தைங்களுக்கும் கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ராகி வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.